Good morning, students. Next topic is vitamins. Okay, so first we see about the definition of the vitamins and the classification, sources, and deficiency. Okay, so what are the deficiency causes become vitamins A? Okay, so vitamins. So first we see about the vitamins. Okay, so vitamins. ஓகே விட்டமின்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும்னா இட் இஸ் அ ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ மெயினாக இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் நார்மல் க்ரோத் இருக்குது. சப்போஸ் வந்து நம்ம விட்டமின்ஸ் எடுக்கிறதுனால நம்ம நல்லா வளரலாம். அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாடியில் நடக்கிற மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஓகேவா? ஸோ விட்டமின்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஆக்சசரி டயட்ரி ஃபேக்டர்ஸ். மெயினாக விட்டமின்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மெயினாக டயட்ரி ஃபேக்டர்ஸ். ஓகே, டயட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து காமனாக ப்ராப்பரான விட்டமின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது பேர் dietary factors. Okay, so next வந்து vitamins are not produced in the body. இது வந்து vitamins வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ்ட் ஆகிறது இல்லை. they are only applied through the food. ஸோ ஃபுட் மூலயமா ஏதாவது ஒரு ஃபுட் மூலயமா தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ விட்டமின் டி வந்து நம்மளுக்கு வந்து எங்கே கிடைக்குதுன்னா ரேடியேஷன் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் ஃபுட் மேபி சப்ளைட் ஃபுட்லேயும் கிடைக்கும். விட்டமின் டி வந்து நெக்கு சன்லைட் அதுலேயும் கிடைக்கும் ரேடியேஷன் ஆஃப் த ஸ்டெராய்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி விட்டமின்ஸ் வந்து நிறைய நம்மளுக்கு வெளியிலையும் கிடைக்குது, ஃபுட் மூலயமா கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அது என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதோட சோர்ஸ் என்ன, விட்டமின்ஸ் எடுக்கிறதுனால சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் விட்டமின்ஸ். இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின் பிஎன்சின்றது வாட்டர் சால்யூபிள் ஆகும். இன்னொன்று ஃபேட் கண்டென்ட் இருக்கிற விட்டமின்ஸ். ஓகே, கொழுப்பு சத்து உள்ள விட்டமின். ஓகே, ஸோ ஏடிஇகே வந்து இது எல்லாமே ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ்னு பார்க்கும்போது பிஎன்சி. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா பர்டிகுலராக ஒரு ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து அப்போது அப்படி இருக்கும்போது இதை எப்படி க்யூர் பண்ணலாம்னா இன்டேக் ஆஃப் த விட்டமின். ஓகே, இன்டேக் ஆஃப் ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா பர்டிகுலர் இந்த விட்டமின் கே கண்டென்ட் கம்மியாக இருக்குது, ஏ கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்கான விட்டமின்ஸை வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏ விட்டமினோசிஸ். ஓகேவா? விட்டமின் டெஃபிஷியன்சி குறைபாடு இருக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னோம்னா ஏ விட்டமினோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து விட்டமின் ஏ. ஓகே, விட்டமின் ஏ வந்து நம்மளுக்கு எது நிறைய கிடைக்கிறதுனா கீரைங்கள்ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ரெட்டினால்னு சொல்லுவாங்க. இது அதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த விட்டமின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது இதோட சோர்ஸ்ன்னா அது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலி விட்டமின் ஏ வந்து அனிமல்ஸில் கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் இட் அக்கர்ஸ் எய்தர் ஃப்ரம் அ ஃப்ரீ ஆஸ் அ எஸ்டர்ஸ்ன்றது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், அதுலேருந்தையும் கிடைக்குது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும்போது இந்த சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ எதுலலாம் கிடைக்குதுன்னா ஃபிஷ் லிவர் ஆயில், அதாவது மீன் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அது காட் லிவர் ஆயில், இதுவும் மீன் எண்ணெய் தான். அப்புறம் ஷார்க் லிவர் ஆயில், எக்கு, முட்டை, யோக், தயிர், பால், பட்டர், பிளட், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் விட்டமின் ஏ நிறைய கிடைக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்ன்னு பார்க்கும்போது விட்டமின் ஏ இது அதிகமாக இருக்குன்னா கேரட்ஸில் இருக்குது, கேபேஜ், பப்பாயா, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் டொமேட்டோ, இதில் எல்லாமே விட்டமின் ஏ கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? சப்போஸ் வந்து விட்டமின் ஏ கண்டென்ட் வந்து குறைபாடாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும்னா டெஃபிஷியன்சி டிசீஸ், விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா க்ரோத் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு க்ரோத் வந்து ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அண்ட் ஹேர், விட்டமின் ஏ கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா ஸ்கின் எல்லாம் ட்ரையாக இருக்கும், ஹேர் எல்லாம். ஓகே, ரொம்ப ட்ரை ஆகிடும். இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாக நம்ம அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா நைட் பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாமல் போகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரொலாங் டெஃபிஷியன்சினா ஜெராப்தால்மியா. இது என்னன்னா கண்ணு கார்னியாக்குள்ள, அதாவது கண்ணோட ஒயிட் கலர்ஸில் இருக்கிற ப்ராப்ளம், கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு அல்சரேஷன். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கணும்னா அல்சர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு கீட்டோ அமலைஷியெல்லாம் டோட்டலாக பிளைண்ட்னஸ், சுத்தமாக கண்ணே தெரியாமல் போயிடும். ஓகேவா? அந்த விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா. சரிங்களா? அது டெஃபிஷியன்சி டிசீஸ். இதில் வந்து இன்னொன்று சொன்னாங்க ஹைப்பர் விட்டமினோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹைப்பர் விட்டமினோசிஸ்ன்னு சொல்லும்போது விட்டமின் ஏ வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸஸாக எடுத்துக்கிட்டோம்னா லீட்ஸ் டு டாக்ஸிட்டி, பாய்சனாக மாறக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா இரிட்டபிலிட்டி, சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி, ஹெட்டேக் இருக்கும், ஸ்கின் எல்லாம் கழண்டு வந்துடும். அப்புறம் ட்ரௌசினஸ், அதாவது ரொம்ப டயர்டாக இருக்குவாங்க, வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். ஹெப்டோமெகலி, ஸ்பிளெனோமெகலி, பிளட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிளட் ஸ்ப்ளீன் சம்மந்தப்பட்ட ஷெல், அதாவது வயிற்றில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விட்டமின் ஏ வந்து என்னென்னா வெரி எசென்ஷியல்னு சொல்லும்போது எபித்தலியல் செல்ஸ், நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற செல்ஸ். அது மட்டும் இல்லாமல்
நிறைய ஆன்டிபயோட்டிக் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆன்டிபயோட்டிக் வந்து நேச்சராகவே இது விட்டமினில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆன்டிபயோட்டிக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். ஓகே, ஈஸியாக எந்த டிசீஸும் அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த விட்டமின்ஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் நார்மல் ரீப்ரொடக்ஷன், அதாவது நார்மல் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு செல்ஸ் நேரம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல் ஆகும். அப்புறம் க்ரோத் ரொம்ப ஹைட்டாக வளருவாங்க. கிளைக்கோ ப்ரோட்டீன், அதாவது ப்ரோட்டீனோட கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிங்களா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின். ஓகே, ஸோ இது மோஸ்ட்லி எங்கே கிடைக்குதுன்னா ஈஸ்டில் கிடைக்கும். அப்புறம் லிவர், ரைஸ் பாலிஷிங்ஸ், அதாவது அரிசியோட தோல் இருக்கும்ல அதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி இட் கம்ப்ரெசஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் B1, தைமின், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. விட்டமின் B1, B2, B3, ஃபாலிக் ஆசிட், B5, B6, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? இது வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸஸ்க்கான இது. இது வந்து விட்டமின் B1 தைமின், அதோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் வேணால் தைமின் குளோரைட் ஹைட்ரோக்ளோரைட். ஓகே, ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா ஓகே. நெக்ஸ்ட் வந்து சோர்சஸ். ஓகே, சோர்சஸ்ன்னு பார்க்கும்போது விட்டமின் B1 இது வந்து எப்படி கிடைக்குதுன்னா ரைஸ் பாலிஷிங்ஸில். இந்த ரைஸ் பாலிஷிங்னா அரிசியை வந்து இது பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ணுவாங்க, கலராக ஒயிட் கலர் நிறைய கலர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வீட். ஓகே, ஸோ இட் ஆல்சோ ஃபவுண்ட் வந்து ஈஸ்ட்டு எக்கில் இருக்குது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, பீன்ஸில் இருக்குது, மீட்டில் இருக்குது, க்ரீன் வெஜிடபிள்ஸில் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் இது ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆர்கன்ஸ், அப்புறம் அனிமலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லிவர், கிட்னியில் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு விட்டமின் B1. ஓகே, டெஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது லாஸ் ஆஃப் எப்பிடைட், கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது எப்பிடைட்னா அல்சராக ஃபார்ம் ஆகிறது, பசிக்காமல் இருக்கிறது, அப்புறம் ஸ்டொமக் சம்மந்தப்பட்டமான டிசீஸ். ஓகே, அப்புறம் மஸ்குலர் வீக்கன்ஸ், ரொம்ப வீக்காக இருக்கிறது, மசில்ஸ் எல்லாம், கால் வலி இருக்கிறது, கால் கையெல்லாம் வலிக்கிறது, ஹைப்போ டென்ஷன், ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் விட்டமின் டிஃபிஷியன்சி. அது மட்டும் இல்லாமல் என்டையர் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப நர்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. ஓகேங்களா, அந்த மாதிரி நிற்கவே முடியாத மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த டிசீஸ் விட்டமின் B1 டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது விட்டமின் B1 அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லும்போது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ஃபேட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட், இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் மெயின்டைனிங் த நர்வ்ஸ் இந்த நார்மல் கண்டிஷன், எப்பவுமே நடுக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் நார்மலாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு விட்டமின் B2. இந்த B2ன்னு பார்க்கும்போது இது எங்கே கிடைக்குதுன்னா ஈஸ்டில் கிடைக்குது. வெஜிடபிள்ஸ், மில்க், மீட், எக் யோக், வீட், ஜெர்ம் எக்ஸெட்ரா. ஓகே, இதிலெல்லாம் கிடைக்குது. ஓகே, திரும்ப திரும்ப இந்த கண்டென்ட்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். நெக்ஸ்ட் டெஃபிஷியன்சி டிசீஸ்ன்னு பார்க்கும்போது என்ன டெஃபிஷியன்சினா ஹெல்த்தி மேன், அதாவது ஹெல்த்தாக இருக்கிறவங்க 2-3 mg ஆஃப் ரிபோஃப்ளோவின் பர் டே. ஓகே, அது ரிபோஃப்ளேவின்றது ஒரு ஃப்ளேவின் கண்டென்ட்ஸு, ஆர்கானிக் கண்டென்ட், அது வந்து குறைவாக இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் நெசசரி ஃபார், இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுனா க்ரோத் அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரிபோஃப்ளேவின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா. சப்போஸ் வந்து அப்நார்மலாக இருந்தாங்கன்னா அதோட ஆவரேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன, டங் இன்ஃப்ளமேஷன், சரியா வாய் குகழுது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு கிராக்கிங் ஆஃப் த கார்னர்ஸ் ஆஃப் த மவுத் அண்ட் லிப்ஸ், அது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது மெயின் யூசஸ்னால் பிளட் ஃபார்மேஷன், நியூ பிளட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பியூரிஃபை த பிளட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து விட்டமின் B3. ஓகே, ஸோ பேந்தனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க B3. இதில் வந்து எதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஈஸ்ட், எக்யோ, லிவர் அண்ட் கிட்னியில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த சிம்டம்ஸ் ஆஃப் இது என்னோட சிம்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது அவ்வளோவா இதோட சிம்டம்ஸ் தெரியாது. சரிங்களா, அந்த மாதிரி. ஸோ பட் குறிப்பிட்டு சொல்ல போனோன்னா இதோட பேர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும், வயிறு எல்லாம் எரியிற மாதிரி இருக்கும், மசில் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து சம் அப்டாமினல் டிஸார்டர், ஸ்டொமக்கில் நிறைய அப்டாமினல்னா என்னது ஸ்டொமக் டிஸார்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் டிப்ரெஷன், ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்புறம் அதோட யூசஸ் இது எப்படின்னா சிக் அண்ட் ஆன்டி டெர்மட்டிஸ் ஃபேக்டர்ஸ், அதாவது முடி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை இட் இஸ் கேபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் க்ரோத் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியா, பாலெல்லாம் புளிக்க வைக்கிறது, தயிர் புளிக்க வைக்கிறதுலையே அந்த மாதிரி ஈஸ்ட் க்ரோத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்காக. ஓகே, ஸோ டெய்லி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பேத்தோஜெனிக் ஆசிட், அது விட்டமின் B3 வந்து 3 mg எடுத்துக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் டாபிக்னு பார்க்கும்போது விட்டமின் C, இது வந்து அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது அதோட
ஃபார்ம்லாம். சரியா? ஸோ இது வந்து எங்கே மெயினாக கிடைக்குதுன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் கிடைக்கும். லெமன்ஸ் அண்ட் ஆரஞ்ச் அந்த மாதிரி எது சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அதில் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கோவா அதாவது கொய்யா பழம், தக்காளி, பெர்ரீஸு, க்ரீன் வெஜிடபிள்ஸ், அப்புறம் சீரியல்ஸ் அதாவது சுண்டல் அந்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன தானியங்களில் கிடைக்கிறது. ஓகே, ஸோ இது டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்கர்வே. இது வந்து ஸ்கர்வி அப்படின்னு சொல்லும்போது இது என்னன்னா மெயினாக பிரிட்டில்னஸ் ஆஃப் போன்ஸ். கீழே உடஞ்ச அதாவது கீழே விழுந்தனா உடனே வந்து போன்ஸ்லாம் சீக்கிரம் உடஞ்சி போயிடுறது. ஓகே, ஸோ கம்ஸ் டெஃபிஷியன்சிஸ், கம்ஸ் வெல் அதாவது பல்லுலலாம் ரத்தம் வர்றது, வீக்கம் வர்றது, அந்த மாதிரி ஃபார்மேஷன் அதாவது டீத் சம்மந்தப்பட்டமான விஷயம். ஓகே, டீத் பிகம் ப்ளூ, சீக்கிரமாக பல்லெல்லாம் விழுந்துட போயிடுது. அப்புறம் ஆசிட் கியூஸ் ஸ்கர்வி இட் பிகம்ஸ் ஆன்டி ஸ்கர்பட்டிக் ஃபேக்டர். ஸோ இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கணுன்னா நம்ம ஸ்கர்வி என்ற டிசீஸை சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு. சரிங்களா? அப்புறம் இந்த மினிமம் டெய்லி ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ விட்டமின் சி டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 30 mg எடுத்துக்கலாம். இது குழந்தைங்க இருந்தால் 5 mg எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாடி வெயிட்டை பொறுத்து. சரிங்களா? விட்டமின் சி டெஃபிஷியன்சி என்னென்ன இருந்துச்சுன்னா என்னென்னா கம்ஸ் வெல் ஆகும், ப்ளீட் ஈஸிலி, அப்புறம் டீத் பிகம் லூஸ். இதெல்லாம் வந்து விட்டமின் சிக்கான டெஃபிஷியன்சி. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டல்னஸ் ஆஃப் போன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து விட்டமின் டி. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி வந்து இட் இஸ் அ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ். ஸ்டெராய்ட்ஸ்ன்றது ஒரு அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இதில் ப்ரெசென்ட் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன்ஸ், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால விட்டமின் டி வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி ப்ராடக்டாக யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெராய்ட்ஸ் ஹார்மோனஸ் இதுக்கு பேர் வந்து ப்ரோ விட்டமின்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதோட சோர்சஸ்ன்னு பார்க்கும்போது விட்டமின் டி இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் காட் லிவர் ஆயில். ஆல்ரெடி இதை பார்த்தோம். காட் லிவர் ஆயில், ஃபிஷ் லிவர் ஆயில் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அப்புறம் எக் யோக், மஞ்சக்கரு. சரிங்களா? எக்லோட மஞ்சக்கரு இதில் விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதிகம். விட்டமின் டி சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா விட்டமின் டி வந்து மில்க், பட்டர், வெஜிடேபிள் ஆயில்ஸ் இதுலலாம் அதிகமாக கிடைக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் இரிட்டேஷன் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ். அது சன்லைட்லேயும் நம்மளுக்கு விட்டமின் டி கண்டென்ட் அதிகமாக கிடைக்குது. இது அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? விட்டமின் டியோட ஸ்ட்ரக்சர்ஸ் இது ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டால் போகும். நெக்ஸ்ட்டு டெஃபிஷியன்சி டிசீஸ். டிசீஸ்ன்னு பார்க்கும்போது ரிக்கெட்ஸ் அதாவது கால் ஊனமுற்றவங்கலாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சிம்டம்ஸ் வந்து மெயினாக சொல்லும்போது இந்த டிசீஸோட சிம்டம் வந்து சாஃப்னிங் அண்ட் இர்ரெகுலர் க்ரோத் ஆஃப் போன்ஸ். குள்ளமாகவே இருக்கிறது, சீக்கிரமாக க்ரோத் வந்து அவங்களுக்கு நடக்காது. எப்பவுமே எவ்வளோ ஏஜ் ஆனாலும் குள்ளமாகவே இருக்கிறது, அதுக்கு பேர் வந்து ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் மெயின் டெஃபிஷியன்சி. ஸோ திஸ் டிசீஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் இது ரொம்ப இந்த மாதிரி டிசீஸ் வந்து மெயினாக எங்கே அதிகமாக இருக்குன்னா குழந்தைங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் ஐஸ்டோமலேஷியா இது வந்து மெயினாக யாருக்கு அட்ராக்ட் ஆகுனா உமன்ஸ். ஏன்னா டயட் கண்டிஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அப்புறம் வந்து லேக்கிங் ஆஃப் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால விட்டமின் டி கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ இது மெயினாக வந்து விமன்ஸ் இருக்கும். புவர் டயட், லேக்கிங் ஆஃப் கால்சியம் அண்ட் விட்டமின் டி. நெக்ஸ்ட் வந்து இன் உமன் ஹவ் ரீப்ளேஸ் சப்போஸ் ப்ரெக்னன்சி டைம்ஸில் லாஸ்ட் ஆஃப் பிளட் நிறைய போகும் இல்லையா? ஸோ அதனால இவங்களுக்கு இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. மெயின் சிம்டம்ஸ் வந்து பார்க்கணுன்னா சாஃப்னிங் அண்ட் டெண்டர்னஸ் ஆஃப் போன்ஸ். அதாவது போன்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். போன் வந்து அடிக்கடி பெயின்ஸாக இருக்கும், சீக்கிரமாக ஃப்ராக்சர்ஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் அதோட டெஃபிஷியன்சி இதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹைப்பர் விட்டமினோசிஸ். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோன்னு. சரிங்களா? ஹைப்பர் விட்டமினோசிஸ்ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதோட டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ்னால் அதிகமாக நம்ம விட்டமின் டி எடுத்துக்கிட்டோம்னா ஹைப்பர் கால்சியம் லெவல் அதிகமாக இருக்கும், சைடெல்லாம் போன்ஸ் ஃபார்மாக இருக்கும். அப்புறம் ஹைப்பர் பாஸ்டோமியா அதாவது சீக்கிரமாக வந்து அதிக பாஸ்பரஸ் கண்டென்ட் நம்மளுக்கு செக்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லை ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ், வயிற்றுக்குள்ளே கிட்னி ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி தாங்க அடிக்கும், நிறைய யூரின் பாஸ் பண்ணுவாங்க, பாலியூரியா. அப்புறம் நாசியா, வாமிட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், வாமிட்டிங் வரும், டைரியா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? யூசஸ்ன்னு பார்க்கும்போது இட் இஸ் அ பிளேன் ரோல் இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அப்சர்வ் பண்ணும். கால்சியம் அண்ட் பாஸ்பரஸை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்காக சம்மந்தப்பட்ட விஷயத்தை சீக்கிரமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் இன்னொரு ஆன்டி ராத்மெட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?